ஆராதிக்க வாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புங்கள். பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் நமது தேவாதி தேவனை ஆராதிக்க, பரலோக பிரசன்னத்தை உணர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, இன்னும் சிறந்து விளங்க, மெய்யான சத்தியத்தை கண்டுகொள்ள, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆராதிப்போம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9430176445, 9361240636. உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா, கடன் தொல்லையா, தோல்வி நிறைந்த வாழ்க்கையா, தீய வல்லமைகளின் போராட்டமா? இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9430176445, 9361240636. எல்லா வியாபாரத்திலும் தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, படிப்பிலே தோல்வி, எதிர்காலத்திலே தோல்வி, ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு நல்ல வேலையை ஸ்தாபிக்க முடியல, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை முடித்து வைக்க முடியல, பொருளாதார சேமம் இல்லாமலே போயிடுச்சு, வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாமல் இருக்கிறது, வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் செத்து போனா கூட நல்லா இருக்கும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலை தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். 1985-86 சபரிமலைக்கு மாலையை போட்டுக்கிட்டு, கருப்பு வேஷ்டியை கட்டிக்கிட்டு, காலையில் சாயந்தரம் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு, அந்த விக்கிரகத்திற்கு நிறைய பாடல்களை எழுதி பல ஊர்களுக்கு பஜனைகளுக்காக போய் அப்படி இருந்த என்னை 1987 ஆண்டவர் ரட்சித்தார். என்னுடைய திருமண நாள் எனக்கு தெரியாது, என்னுடைய மக்கள் பிறந்த நாள் கூட நான் மறந்துடுவேன். ஆனால் என்னுடைய ஞானஸ்நான நாளை நான் மறக்கவே முடியாது. 1987 பிப்ரவரி மாதம் 12 நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். 92 ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்திலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். தேசமெங்கும் துதி ஆராதனைகளை நடத்துவது, கருத்தரங்குகளை நடத்துவது, போதகர்கள் கூட்டங்களை நடத்துவது, தொலைக்காட்சி ஊழியங்களை செய்வது, கிராமங்கள் தோறும் ஆலயங்களை ஸ்தாபிப்பது, மலை நாட்டிலே சிறப்பான ஊழியங்களை செய்வது, கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்கிறது, நலப்பணிகளை செய்வது, மணிப்பூர் இன்னும் போன்ற பல மாநிலங்களுக்கு சென்று தேவனுடைய அன்பை வார்த்தையிலே அல்ல கிரியைகளிலே விதைக்க தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ எதிர்ப்பாளர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள், 10% கடினமாய் பின்மாற்றமாய் போட்டியோடும் பொறாமையோடும் இருக்கிற ஊழியக்காரர்களால் நிறைய சவால்கள். நான் பொய் வழக்கு போடப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டேன். 36 நாட்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையை அனுபவித்து கர்த்தர் எல்லா இடங்களிலும் எனக்காக தேவன் ஆட்களை நியமித்து தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாம எதிரிகள் முறிந்தோடத்தக்கதாக கர்த்தருடைய பலத்திலே நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில 3 சம்பவங்கள் நடைபெறல, அதற்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. என்னென்ன 3 சம்பவங்கள்? நீங்களும் நானும் நிரந்தரமா வியாதியில படுக்கையில
மருத்துவமனையிலே இல்லை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, நிரந்தரமா அல்லது தற்காலிகமா சிறைச்சாலைக்குள்ளே இல்லை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போயிருக்கணும், நமக்கு மரணம் சம்பவித்திருக்கணும், அந்த மரணத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி விட்டார். இந்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். செலுத்துவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. நான் வேத வசனத்திற்கு நேராக செல்ல விரும்புகிறேன். பொதுவாக பாட்டு பாடுறவங்க, ஆராதனை செய்கிறவங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். நான் ஒரு பாட்டுக்காரனாக இருந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் பிரசங்கிக்கிறதுல எனக்கு விருப்பம் உண்டு. தினமும் அதிகம் படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக வேதத்தை, அதற்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை படிப்பதிலே தான் என்னுடைய விருப்பம். நான் ஒரு வேதத்தில் தேறின வேதபாரகனாக எஸ்ராவை போல மாறணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் முடியல. ஆனால் ஒரு காலத்தில் அது நடக்கும். இருந்தாலும் இருக்கிற கிருபையை தேவனுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக பயன்படுத்த தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்தில் நிறைய சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வழி தப்பி ஒரு சின்ன கரடி குட்டி வீட்டு வாசலுக்கு வந்துடுது. அது அங்க விளையாண்டதான பிள்ளைகளுக்கு கரடின்னு தெரியல, நாயினும் தெரியல. அந்த ஊர் பெரியவர் இந்த குழந்தைங்க அந்த கரடிய வச்சு விளையாடுறத பார்த்துட்டு கண்டிக்கிறார். இது நீங்க நினைக்கிற மாதிரி நாய்க்குட்டி இல்லை, அது கரடி. அந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, இல்ல இல்ல அது கரடி கிடையாது, அது நாய். சரி, கரடியா இருந்தாதான் என்ன, பழக பழக பழகி கொள்ளும். அது எங்க வீட்டில் ஒரு செல்ல பிராணியா மாறிடுச்சு. அதுக்கு நாங்க ஓட்ஸை கொடுக்குறோம், அதுக்கு வெஜ் ஃபுட்டை கொடுக்குறோம், அது எங்க மடியில படுத்துக்குது. அது எங்க வீட்டில் வளரக்கூடிய ஒரு நாயை போல, ஒரு வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது. ஆகவே நாங்க அதை விட்டு விட முடியாது. அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, இல்ல அதை நீங்க வீட்டில் வளர்க்க கூடாது. இப்பொழுது அது குட்டியாக இருக்கிறது, நாளைக்கு அது வளர்ந்துரும். வளர்ந்துட்டா அதனுடைய சுபாவத்தை காட்டும். நீங்க தயவு செய்து காட்டுக்குள்ளார கொண்டு போய் விட்டுருங்க. ஆனா அந்த பிள்ளைங்க அடம் பிடிச்சு, அப்படியெல்லாம் முடியாது, அது எங்க மடியில படுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை, ஆகையினால் அது காட்டெல்லாம் விட முடியாது, தயவு செய்து எங்களுக்கு இந்த சலுகையை கொடுத்துருங்க, நீங்க ஸ்டிக் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர் பெரியவரும் அந்த கரடியை சரி என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லி அந்த கரடியை அந்த வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 3 மாதம் சென்றது, 6 மாதம் சென்றது, விளையாடிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைகளோடு படுத்துக்கொள்கிறது. அந்த குழந்தைகள் என்ன சொன்னாலும் அதை கேட்கிறது. ஒரு நாள் காட்டுக்குள்ளார போய் எதையாகிலும் பறித்து கொண்டு வரலாம் என்று சொல்லி 3 பிள்ளைங்க அந்த கரடியோடு கூட காட்டுக்கு போறாங்க. ஒரு குழந்தை, பெண் பிள்ளை, ஓடி போய் தடுக்கி விழுந்து அவளுடைய முட்டியிலே உராய்வு ஏற்பட்டது. உராய்வு ஏற்பட்ட அடுத்த நிமிஷம் அந்த குழந்தையினுடைய, பெண் பிள்ளையினுடைய காலிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்த உடனே இந்த கரடியினுடைய முகத்தை தோற்றம் விகாரம் அடைந்தது. ரத்தத்தினுடைய வாடை அந்த கரடிக்கு கிடைத்த மாத்திரத்தில் தன்னை வளர்த்தவர்கள் என்று கூட பார்க்காதபடி அந்த குழந்தையினுடைய தலையை பிடித்து மரத்திலே மோதி அந்த குழந்தையினுடைய உடலில் இருந்த இரத்தத்தை எல்லாம் உரிந்து கொண்டது. மற்ற 2 பிள்ளைகளுக்கும் இது அதிர்ச்சி. நாம வளர்த்த கரடியாச்சே,
நம்மளை ஒன்றும் செய்யாது. இவர்களை பார்க்க பார்க்க கரடியினுடைய பார்வையும் தோற்றமும் பயங்கரமானது. இரத்தத்தினுடைய வெறித்தனம் அந்த கரடியினுடைய கண்களிலே தெரிய ஆரம்பித்த உடனே, ஏற்கனவே ஒரு பிள்ளை இரத்தத்தை உரிந்த நிலையிலே செத்து போயிட்டா, நாங்களும் உயிர் தப்ப ஓடி போகணும்னு சொல்லி மற்ற 2 பிள்ளைகளும் காற்றுக்குள்ளே ஓட 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 முயற்சிக்க போது ஒவ்வொருவராக பிடித்து அந்த கரடி அவர்களுடைய இரத்தத்தையும் உரிந்து அவர்களை நாசமாக்கி 3 பெண் பிள்ளைகளையும் கொன்று போட்டது. அதற்கு பெயர் என்ன தெரியுங்களா? கரடிதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஆராதனையில, நம்முடைய உலக பிரகாரமான ஜீவியத்தில் கொஞ்சம் கூட கரை திரை வந்துவிடவே கூடாது. சிறிய பாவமும் பாவம்தான், பெரிய பாவமும் பாவம்தான். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்கிற ஒன்று வரவே கூடாது. காலையிலே ஒரு பகுதியை தியானித்துக் கொண்டிருந்தேன். பீலேயாம், அவன் ஒரு புறஜாதி மனிதன். அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்கிற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலாக் ராஜாவினிடத்தில் பரிதானத்தை வாங்கி கொண்டு எவ்வளவோ சபிப்பதற்கு முயற்சித்தான். அவனுடைய சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. நம்மளை உலகமே சபிச்சாலும் நாம் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். உலகமே வெறுத்தாலும் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு தீவினையை விதைத்து விட்டு போனார். என்ன தீவினை? மீதியானியர் பாலாக் ராஜாவினுடைய பெண் பிள்ளைகளை இவர்கள் வசீகரிக்கவும், அந்த மீதியானியருடைய வேசிகள் மிக அழகாக இருப்பார்களாம், பயங்கரமாக இருப்பார்களாம். பிறரை கவர்ந்தெழுக்கக்கூடிய அவ்வளவு பேரழகு கொண்டவர்கள் இஸ்ரவேலரை பாவம் செய்ய தூண்டினதனுடைய விளைவு 24,000 பேர் செத்து போகிறதற்கு காரணமாயிருந்தவன் பிழையாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வரவே கூடாது. சபை கூடி வருதல ஒரு நாளும் நீங்களும் நானும் விட்டுவிடவே கூடாது. வருஷத்தில் இருக்கிற 54 வாரங்களையும் 52 வாரங்களையும் யார் தவறாமல் பங்கு பெறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த பென்யமீன் என்பவன் யார்? யாக்கோபனுடைய கடைசி குமாரன், 12வது மகன். அவன் வலது கையின் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். இங்கே மோசே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஒரு பாட்டை பாடி அவர்களை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபைக்கு மோசே ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற போது முதலாவது 6ஆம் வசனத்திலே ரூபனை ஆசீர்வதிக்கிறார். 2வது யூதாவை ஆசீர்வதிக்கிறார். 3வது லேவியை ஆசீர்வதிக்கிறார். 4வது பென்யமீனை ஆசீர்வதிக்கிறார். லேவியரை ஆசீர்வதித்த பிறகு கர்த்தர் பென்யமீனை ஆசீர்வதிக்கும்படி மோசே ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
யோசேப்பு ஆசீர்வதித்திருக்கணும், 12வது ஸ்தானத்திலே இருந்திருக்கணும். ஆனால் 4வது ஸ்தானத்திலே இந்த பென்யமீனை கொண்டு வந்து நிறுத்தினதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை இன்றைக்கு திருச்சபை மக்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் விளங்கிக் கொண்டால் இந்த பென்யமீனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கும் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பாட்டு இருக்கா? ஒரு சரணத்தை பாடலாமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுங்க, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும். இரண்டாவது ஆசீர்வாதம், அவரோடு சுகமாய் தங்குவான். ஆண்டவரோடு சுகமாய் தங்கக்கூடியவன் இந்த பென்யமீன். அதற்குண்டான ரகசியங்களை நான் சொல்லத்தான் போறேன். நீதிமான் கர்த்தருக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம சுகமாயிருக்கணும், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கணும். இந்த பென்யமீன் ஆண்டவருடைய சமூகத்தில் சுகமாய் தங்குவான். 3வது, அவனை என்னாலும் காப்பாற்றுவார், எந்த சந்தேகமும் இல்லை. 4வது, அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். மோசே இந்த 4 ஆசீர்வாதங்களை பென்யமீன் கோத்திரத்தாருக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? இவரை போல, இந்த பென்யமீன் கோத்திரத்தை போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும் என்பதை தான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே லேவி கோத்திரத்தாரை ஆசீர்வதித்த பின்பு நேரடியாக பென்யமீன் கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்றால் அதனுடைய அர்த்தம் 24 மணி நேரமும் அவனை ஆசீர்வதிப்பதையே தன்னுடைய சிந்தையாக கொண்டிருக்கிறாராம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஆசீர்வாத குறைச்சல் இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நான் கட்டுனது விளங்கல, நான் நாட்டினது இடிஞ்சு போச்சு, நான் உப்பு வைக்க போனா மழை வருது, நான் பொறிவிக்க போனா காத்து வீசுது. எல்லா வியாபாரத்திலும் தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, படிப்பிலே தோல்வி, எதிர்காலத்திலே தோல்வி. ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு நல்ல வேலையை ஸ்தாபிக்க முடியல, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை முடித்து வைக்க முடியல, பொருளாதார சேமம் இல்லாமலே போயிடுச்சு, வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாமல் இருக்கிறது.
வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் செத்து போனா கூட நல்லா இருக்கும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. லேவியருக்கு பிறகு மோசே பென்யமீன் கோத்திரத்தாரை ஏன் இணைக்க வேண்டும்? ஏன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏன் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லேவியருடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்திற்கு அருகிலே பென்யமீன் கோத்திரத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. பார்டர், லேவியருடைய பார்டரும் பென்யமீனுடைய பார்டரும் ஒன்னா இருக்கு. லேவியர்கள் என்பவர்கள் யார்? கர்த்தருடைய பணிமுட்டுகளை சுமக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தை ஒழுங்குபடுத்துகிறவர்கள், தேவனுடைய வேலையை, தேவனுடைய பலிக்குண்டான காரியங்களை செய்கிறவர்கள், ஆசாரிப்பு கூடாரத்தை சுமந்து கொண்டு போகிறவர்கள். அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, அடைக்கல பட்டணங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த சுதந்திரத்திற்கு அருகாமையிலே பென்யமீன் கோத்திரத்தார் இருக்கிறபடினாலே இந்த பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் லேவி கோத்திரத்தாருக்கும் எப்பொழுதுமே ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது, எப்பொழுதுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிறது. எப்பொழுதுமே அவர்களோடு கூட பரஸ்பர உறவுகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். லேவியருடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிறார்கள். லேவியர்கள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவனிடத்திலே மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் செய்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த சுதந்திரத்திற்கு நடுவே அவர்களுக்கு எந்த இடைவெளியும் வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பென்யமீன் கோத்திரத்தில் அந்த சுதந்திர பாகத்தில் கர்த்தர் தமக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்ட தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் லேவியருடைய சுதந்திரத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டணும்னு அவர் நினைக்கல? பென்யமீன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பென்யமீன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர விகிதத்திலே எருசலேம் நகரம் வருகிறது, மோரியா மலை வருகிறது. அந்த எருசலேமை கட்டுவதற்கு இவர்கள் தங்களுடைய காணியாட்சியை, தங்களுடைய நிலத்தை, தங்களுடைய உளப்பூர்வமான சித்தத்தை அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய நாம மகிமைக்காக தங்களுடைய நிலத்தையே வார்த்து கொடுத்ததினாலே அவர்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு தகுதியுள்ளவர்களா மாறிட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எருசலேம் பென்யமீன் கோத்திரத்தாருடைய சுதந்திரத்தில் உள்ளது. அதனால் பென்யமீன் எருசலேமில் அதனுடைய மகிமையிலே பங்கு பெறுகிறான். அந்த நாட்களிலே தாவீது எருசலேமிலே இருந்தபோது எப்ராயிமின் கோத்திரத்தார் சமாரியாவை தெரிந்து கொண்டு தாவீதோடு கூட நிலைத்திருக்கிறத விரும்பல, தாவீதுக்கு கை கொடுக்கிறத விரும்பல. அவர்கள் தாவீதோடு இணக்கமாக இருக்கிறதை விட நாங்கள் சமாரியாவுக்கு போவது நல்லது என்று சொல்லி அந்த எப்ராயிம் கோத்திரத்தார் சமாரியாவுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் பென்யமீன் கோத்திரத்தாரோ வென்றால் தாவீதை விட்டு பின்வாங்காம தாவீதோடு கூட நிலைத்திருந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயம் மோரியா தேசம் மலைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய சுதந்திரம், இது அவர்களுடைய பிரிவிலேஜ். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்து மலைகளுக்கு செல்லுகிறார். 22 அதிகாரம் 1 வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1 உன் புத்திரனும் இந்த காரியங்கள் சம்பவித்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே என்றார். அவன்
இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் உன் புத்திரனும், நல்ல கவனிங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் உன்னுடைய நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுதே அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு, நல்ல கவனிங்க, மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றிலே, அவனை தகன பலியாய் நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை சர்வாங்க தகன பலி செலுத்து என்று சொன்னார். மனைவிக்கு சொல்லல. 3 நாள் பிரயாணம். 22:5 சொல்கிறது, அங்கே தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம், வாலிபர்களாகிய நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லி ஒரு இளம் வாலிபனை அவனுடைய தலையிலே விறகு கட்டைகளை சுமக்க வைத்து குறிப்பிட்ட மலைக்கு அழைத்து கொண்டு போகும்போது, ஈசாக்கு தகப்பனாரோடு பல சர்வாங்க தகன பலிக்கு சென்று பழக்கம் உள்ளவனாக இருந்தபடினால் தகப்பனாரை பார்த்து கேட்கிறான், அப்பா, விறகுகள் இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, பட்டயமும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ரொம்ப அழகா ஆபிரகாம் சொல்லுவார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஈசாக்கு விறகு சுமந்து கொண்டு போகிறது, கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகிறதற்கு அடையாளமாக இருந்தது. அந்த இடத்திலே பின்வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது. அதே மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் வியந்து கொண்டிருக்கிற, உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற, உலகத்திற்கே ஒரு நல்ல வெளிச்சமாயிருக்கிற கர்த்தருடைய தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு முழு காரணமும் இந்த பென்யமீன் கோத்திரத்தார் தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்களோ, அவர்கள் ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாவார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. 37ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்காக இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ரூபன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அவனுடைய சந்ததி கொஞ்சமாக இருக்காது, அவனுடைய சந்ததி அழிந்து போகவே போகாது, அவன் தலைமுறைகள் தோறும் இருப்பான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆபிரகாமுடைய ஜெபம், அந்த ஒரு ஜெபம் பண்ணலன்னா இன்றைக்கு கோடிக்கணக்கான நம்முடைய மாற்று சகோதரர்கள் எழும்பி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒத்த ஜெபம் கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தது இஸ்லாமியர்களை கோடிக்கணக்கிலே பெருக செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கர்த்தருடைய கை குறுகவில்லை, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரங்களும் குறுகவே கூடாது. கவனிங்க, எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், அதற்கு எங்களுடைய இடத்தை கொடுக்கிறோம் என்று மனமுவந்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆலயம் மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றிலே கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயம் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் தேவனை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த எருசலேம் தலையாக இருக்கிறது. அந்த மோரியா மலை தலையாக இருக்கிறது. இந்த தலை மனுஷனுடைய தோள்களின் மேல் அமைந்ததை போல காணப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். மோசே பென்யமீன் கோத்திரத்தாரை 4 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய மொழியாக்கங்கள் என்ன சொல்லுகிறது? நான் அப்படியே சுருக்கமா நான் சொல்றேன். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அதனுடைய மொழியாக்கம் என்ன சொல்கிறது? பென்யமீன்
யெகோவாவால் அன்பு கூறப்பட்டவன், நீ தேவனால் அன்பு கூறப்பட்டவன். அல்லேலூயா. உடனே நீங்க பாடுவீங்க என்னன்னு சொல்லி, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பென்யமீன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். பென்யமீன் ஆகிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகள், பிரியமான மகன். நீங்க சொல்றீங்களா, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க, என்னிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு யாருமே இல்லைங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் தனித்த மரமா இருக்கிறேன், என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அமெரிக்க தேசத்தில் ஒரு வங்கியினுடைய காவலாளி இரவிலே காவல் காத்து கொண்டிருந்த போது ஒரு கொள்ளைக்காரன் இவரை பார்த்த மாத்திரத்தில் துப்பாக்கியினாலே சுட்டு அவனை நிலை குலைய செய்து உள்ளே போய் எல்லா பணத்தையும் சுருட்டி கொண்டு அவன் தப்பி ஓடிவிட்டான். தப்பி ஓடி வருகிறதான நேரத்தில் துப்பாக்கியிலே சுடப்பட்ட மனுஷன் அந்த கொள்ளைக்காரனுடைய காலை பிடிச்சு கதறான், ஐயா, என் வீட்டில் நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னை தயவு செய்து என்னை சுட்டுட்டீங்க, பரவாயில்ல, பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, அது அரசாங்கத்துக்குரியது, ஆனா போற வழியில என்ன கொஞ்சம் மருத்துவமனையில சேர்த்திருங்க, உங்களுக்கு புண்ணியமாகட்டும், என்னுடைய ஒருத்தருடைய சம்பாத்தியில தான் என்னுடைய குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த கொள்ளைக்காரன் என்ன செய்தான் தெரியுங்களா, நீ உயிரோடு இருந்தா என்னை காட்டி கொடுத்துருவேன்னு சொல்லி மறுபடியும் துப்பாக்கி எடுத்து 4-5 குண்டுகளை சுட்டு அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் அவர் செத்து போனார். ஒரு சந்தேகத்தின் பேரில் இவரை கைது செய்து விசாரித்த போது அவருடைய வழக்கறிஞர் சொன்னார், பல கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்த உங்களுக்கு விரோதமாக எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, காவலாளி கூட செத்து போயிட்டான், கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு விடுதலை, நாளைக்கு உங்களுக்கு விடுதலை, நீங்க சமாதானமா இருக்கலாம், வெளியில போய் சந்தோஷமா வாழலாம். அந்த இரவு நேரத்தில் இவருடைய உள்ளத்தில் ஒரு வாதனை, அவருடைய உள்ளம் அவரை வாட்டி வதைக்கிறது, நான் தான் குற்றவாளி, நான் தான் வங்கி பணத்தை கொள்ளையடித்தவன், அந்த காவலாளியை பதற பதற கொன்றவன் நான் தான், நாளைக்கு எனக்கு விடுதலை, நான் ஒரு பொது மக்கள் மத்தியிலே ஒரு கொள்ளைக்காரனாக பிரகடனப்படுத்தி விட்டேன், என்னுடைய போட்டோ என்னுடைய வீடியோ பத்திரிகைகள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது, என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போனால், என் பிள்ளைகள் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள், நான் இந்த சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வழக்கறிஞர் சொல்லுகிறார், நாளைக்கு உங்களுக்கு விடுதலை, நீங்கள் தைரியமாயிருங்கள் என்று சொன்னபோது அந்த இரவெல்லாம் அவருக்கு தூக்கம் வரல. மறுநாள் காலையிலே நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். இவர் கொள்ளையடித்ததற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, இவர் கொலை செய்ததற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, இவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது என்று சொன்னபோது இவர் மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டு நீதிபதியை பார்த்து, ஐயா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள், அந்த கொலை செய்தது நான் தான், அந்த பணத்தை கொள்ளையடித்தது நான் தான், என்னை சாகிற வரைக்கும் தூக்கிலிடுங்கள், ஏனென்று கேட்டால் இந்த பணம் தான் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கும், இந்த பணம் தான் எனக்கு வாழ்றதுக்கு உதவி செய்யும், இந்த பணம் தான் எனக்கு அன்பு பாசம் நேசம், உலகத்தினுடைய எல்லாமே இந்த பணத்துல தான் அடங்கி இருக்குன்னு நான் நினைச்சு அந்த பணத்தின் மேல் கொள்ளையாக இருந்தேன், அந்த பணத்தின் மேல்
இந்த பணத்திற்காக ஓடுகிறவனாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய மனசாட்சி வாதிக்கிறபடினால் தயவு செய்து என்னை சாகிற வரைக்கும் தூக்கிலிடுங்கள். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லைன்னா எல்லாமே வெறுப்பாதான் தெரியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், உன்னிடத்திலே நான் அன்பு கூறுவேன். இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, கர்த்தர் பென்யமீனை ரொம்ப நேசிக்கிறாராம். எவரி எஸ் லவ் இஸ் பிரே. காக்கைக்கும் தன் குஞ்சும் பொன் குஞ்சு. என் மேல வெயில் பட்டுருச்சு, நான் கருப்பாயிட்டேன். என்னுடைய அயலகத்தாருடைய தோட்டத்தை நான் காவல் செய்தேன், என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் பார்க்கல. ஆகையினாலே வெயில் என் மேல் பட்டதனாலே நான் கருப்பாகி விட்டேன். காகம் சொல்கிறது, நீ கருப்பா இருந்தாலும் எனக்கு நீ பொன் குஞ்சு. குயில் அப்படி இல்லைங்க. குயில் என்ன செய்யும் தெரியுங்களா? பாட்டு பாடிக்கிட்டே ஊரை சுத்திக்கிட்டே போயிடும். குயிலுக்கு அடை காக்கக்கூடிய சக்தி, அந்த வரம் இல்ல, அந்த கிருபை இல்ல. குயில் பாட்டை பாடிக்கிட்டே ஊரை சுத்திட்டு, நான் அழகா பாட்டு பாடுறேன், என் குரலை கேடுங்க, என்னுடைய அழகை பாருங்கன்னு சொல்லிட்டு தனக்கு அடை காக்கக்கூடிய தன்மை இல்லாததுனால முட்டையை கொண்டு போய் காக்காவுடைய பொந்துல போட்டுட்டு போயிடுமா. தெரியுமா உங்களுக்கு? குயில் தன்னுடைய முட்டைய காக்காவுடைய அந்த கூண்டுக்குள்ளார வச்சுட்டு போயிடுமா. காக்காவுக்கு இது தன் முட்டையா இது குயிலினுடைய முட்டையான்னு தெரியாமலே அடக்காத்து 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 ஒன்று சேர குயிலையும் ஈன்றெடுத்து காகத்தையும் ஈன்றெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாகவே பார்க்குமாம். ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் காலம் மாறின உடனே இந்த குயில் என்ன செய்யுமா, இது என்ன என் கூட இருக்கிற இந்த காகம் கருப்பா இருக்கு, அதனுடைய அம்மா கருப்பா இருக்கு, நான் இந்த கூட்டத்தை சேர்ந்த ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த பொந்தை விட்டு ஓடி போயிடுமா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். தற்கொலையின் பாதையில் போய்கொண்டிருந்த என்னை இயேசு நேசிக்கல என்றிருந்தா இன்றைக்கு என்னுடைய கல்லறையிலே புல் முளைத்திருக்கும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை அங்கே நான் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது, மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தினுடைய இரண்டாவது வியாக்கியானம், அவரோடு கூட சுகமாய் தங்குவான். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை. அடுத்த சரணத்துல, நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். இந்த பெஞ்சமின் ஆண்டவரோடு கூட சுகமாய் தங்குவான், அவரில் பாதுகாப்பாய் இருப்பான். பென்யமீனை அவர் அருகில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார், அவரின் தோள்களுக்கு இடையில் இளைப்பாறுவான். அல்லேலூயா. மோரியா தேசத்து மலை தலை என்றான். மனித
உறவுகள் அத்தனை பேருமே அதனுடைய தோள்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய தோளாய் இருக்கிற அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு தலையை சுமக்கக்கூடிய இந்த தோளாக பென்யமீன் மாறினதினாலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தலையை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினதினாலே அவருடைய தோள்களுக்கிடையில், அவருடைய மார்புக்கிடையில் அவன் சுகமாய் இளைப்பாறுவான். பெஞ்சமின் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ தலையை கொடுத்தா அவர் உனக்கு தலையை கொடுப்பார். நீ தோலை கொடுத்தால் நீ இளைப்பாறுவதற்கு அவருடைய மார்பை கொடுப்பார். பென்யமீன மார்போடு சாய்த்து கொண்டு நீ சுகமாயிரு. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுங்க, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் அவனை என்னாலும் காப்பாற்றுவார். ஒரே ஒரு வேலையை செய்ததற்காக என்னாலும் அவர் காப்பாற்றுவார். மொழியாக்கம் சொல்கிறது, அவனை நாள் முழுவதும் பாதுகாப்பார், அவனை எல்லா நேரத்திலும் பாதுகாப்பார். உங்களுக்கு பாதுகாப்பு 24/7. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய சித்தம் இல்லாம நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழாது. சகரியா 2:8 சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க அவரில் பாதுகாப்பாக இருக்க முடியும். 4வது ஆசீர்வாதம் என்ன? அவனுடைய எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். உன்னுடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருக்கணும்னா நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முன்வா. ஒரு கொர்நேலியு புறஜாதி மனிதன், ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவி பெறல, உபவாசம் இருக்கிறான், ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை பேதுருவிடத்திலே கேட்கும்படி பிரயாசப்படுகிறான். பரத்திலிருந்து பதில் வருகிறது, கொர்நேலியுவே, உன்னுடைய உபவாசம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவருடைய காணிக்க தான தர்மம் நினைச்சுக்காதீங்க. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையது ராயனுக்கும் செலுத்துங்க. முனிசிபாலிட்டியில வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம், லேண்ட் டாக்ஸ் கட்டுறோம், ட்ரைனேஜ் டாக்ஸ் கட்டுறோம், குப்பை வரி கட்டுறோம். அதை கட்டலன்னா என்ன செய்வாங்க? வாட்டர் டாக்ஸ் கட்டலன்னா என்ன செய்வாங்க? வாட்டரை கட் பண்ணிடுவாங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் கட்டலன்னா என்ன செய்வாங்க? ட்ரைனேஜ் அடைச்சி விட்டுருவாங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறதுல மாத்திரம் 1008 கேள்வி. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறதுல ஒரு நாளும் தயக்கம் காட்டாதீங்க. அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் பென்யமீனுடைய நாட்டில் வாழ்வார், அவனுடைய நாட்டில் வாழ்வார், அவனுடைய தேசத்தில் வாழ்வார், அவனுடைய எல்லைகளுக்குள்ளே வாழ்வார், அவனுடைய எல்லைகளுக்குள்ளே அவர் தங்கி இருப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய உள்ளத்தில் அவர் வாழ்வார், உன்னுடைய வீட்டில் அவர் வாழ்வார், உன்னுடைய குடும்பத்தில் அவர் வாழ்வார், உன்னுடைய எல்லை எங்கிலும் சமாதானம் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லையிலே தீங்கு செய்கிற ஒருவரையும் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். யோபுவுக்கு போட்ட வேலையை உங்களுக்கு போடுவார். உங்களுடைய சம்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயம் அவனுடைய எல்லைக்குள்ளே இருந்தது. அவருடைய ஆலயம் அவனுடைய எல்லைக்குள்ளே இருந்ததினாலே அந்த நிலம் முழுவதும், அவனுடைய எல்லை முழுவதும் பரிசுத்தம் பரவினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற இடங்கள் எல்லாமே பரிசுத்தமா மாறும். அது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதங்கள்
அவனுடைய எல்லை எங்கும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கின ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் இடத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லைக்குள்ளே பரிசுத்தம் பிரவாகித்து ஓடும், அவருடைய பிரசன்னம் பிரவாகித்து ஓடும், அவருடைய மகிமை உங்களுடைய குடும்பத்தின் மேல தங்கும், அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பமாக உங்களுக்கு நிரம்பி வழிய செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா பென்யமீன் செய்த 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம ஜெபம் பண்ணலாம். இந்த ஆசீர்வாதங்களை பென்யமீன் கோத்திரத்தார் பெற்றுக்கொள்வதற்கு எதன் அடிப்படையிலே அவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாறினார்கள் என்று சொன்னால், முதலாவது அவர்கள் லேவியரோடு நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரரோடு நிலைத்திருங்க, ஊழியக்காரரை கனம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களை பரிசுத்தவான்களாக பாருங்கள், அவர்களை பராமரியுங்கள், அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆனால் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? தகுதியுள்ள ஊழியர்களுக்கு பொருந்தும். உங்களை மகனாக, மகளாக, பேரப்பிள்ளையாக, பேத்தியாக, பாஸ்டர் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், பையனுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவருடைய பேரப்பிள்ளைகளையும் நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன். அப்போ அவர் எத்தனாவது தலைமுறையை பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? இந்த பரிசுத்தவான்களோடு கூட நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது அவர்கள் லேவியரோடு நிலைத்திருந்தார்கள். யார்? பென்யமீன் கோத்திரத்தார். ஒரே காம்பவுண்ட். அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அவங்களுக்கு எதிராக பேசல, அவங்ககிட்ட வரவு செலவுகள் எதுவும் வைக்கல. ஆனா அன்பா இருந்தாங்க, ஐக்கியமா இருந்தாங்க. லேவியரோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்வது அது நமக்கு சிறப்பு. இரண்டாவது, தாவீதோடு கூட நிலைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்ராயிமர் தாவீதை விட்டு சமாரியாவுக்கு ஓடி போன போது, தாவீதே உம்முடைய கரத்தை நாங்கள் திடப்படுத்துகிறோம் என்று சொல்லி தாவீதோடு நிலைத்திருந்தார்கள். தாவீது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையானவன். நீங்களும் நானும் இயேசுவோடு நிலைத்திருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவதாக, தங்களுடைய நிலத்திலே எருசலேம் தேவாலயத்தை கட்டி தேவாலயத்திலே நிலைத்திருந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாஸ்டரே நீ போனாலும் நான் போக மாட்டேன், இதுதான் என் வீடு, இதுதான் என் தாய் சபை, இங்கே தான் நான் இருப்பேன், மரணத்துல தான் நான் இந்த ஆலயத்தை விட்டு பிரிவேன்னு சொல்லி நீங்கள் போகிற கிளை சபைகளுக்கும் இது பொருந்தும். ஹல்லேலூயா. தேவாலயத்தை கட்டுறதுக்கு இடத்தை கொடுத்து தேவாலயத்திலும் நிலைத்திருந்தார்கள். ஆகையினாலே பெரிய சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது. நான்காவதாக, கர்த்தருடைய பிரமாணத்தில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஆலயம்னு ஒன்று வந்துட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆலயம் ஒன்று வந்துட்டா என்ன இருக்கும்? அங்கே பிரமாணங்கள் இருக்கும், அங்கே போதனை இருக்கும், அங்கே பிரசங்கங்கள் இருக்கும். பரலோகத்தில் தான் பிரசங்கம் இருக்காது. ஆனா இந்த பூலோகத்தில் ஆண்டவருடைய ரகசிய வருகை வருகிற வரைக்கும் பிரமாணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தன் வேதத்தை கேளாமல் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்திலே வேதம் இருக்கிறது. நான் வேதத்தை கேட்கறதுக்காக போறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக போறேன். ஆண்டவருடைய உபதேசம் தான் நம்மளை இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தம் படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய உபதேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் இவங்களுக்கு என்ன வேலை? கேட்கிறது, கற்றுக்கொள்றது, கை கொள்ளுகிறது. ஆலயத்துக்கு வந்துட்டா கேட்கணும், கற்றுக்கொள்ளணும், அதை கை கொள்ளணும், பிறருக்கு போய் சொல்லணும். ஐந்தாவதாக, ஊழியத்திலே நிலைத்திருந்தார்கள். ஊழியம் செய்கிறது லேவியர் என்றாலும் கூட ஆலயம் எங்களுடைய நிலத்தில் இருக்கிறது, எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிறது, நாங்க அவருக்கு ஊழியம் செய்வோம்னு சொல்லி
பெரிய பெரிய ஊழியெல்லாம் செய்யல, அதெல்லாம் லேவியர்கள் பார்த்து கொள்வார்கள். அந்த ஆலயத்திற்கு தேவையான சின்ன சின்ன ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பங்கு பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. ஊழியத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும்? துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணும். ஐந்தாவது, அவர்கள் ஊழியத்திலே நிலைத்திருந்தார்கள். ஆறாவது, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எருசலேமின் மகிமையிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். எப்படி? எருசலேமின் மகிமை எதை குறிக்கிறது? அவருடைய வருகையை குறிக்கிறது. அவர் கட்டாயம் பரலோகத்தில் இருக்கிறது போல இவர்களுக்கும் பரலோகத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதற்கு பெயர்தான் எருசலேமினுடைய மகிமை. இந்த பென்யமீன் கோத்திரத்தார் லேவியரோடு நிலைத்திருந்தார்கள், தாவீதோடு நிலைத்திருந்தார்கள், எருசலேம் தேவாலயத்தோடு நிலைத்திருந்தார்கள், கர்த்தருடைய பிரமாணத்தில் நிலைத்திருந்தார்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே நிலைத்திருந்தார்கள், துதிக்கிறதிலே நிலைத்திருந்தார்கள், பாடுகிறதிலே ஆராதிக்கிறதிலே நிலைத்திருந்தார்கள். இதனுடைய விளைவு எருசலேமின் மகிமையிலும் நிலைத்திருந்தார்கள். கட்டாயம் அவருடைய வருகையிலே பென்யமீன் கோத்திரத்தார் தேவனுக்கென்று அவருடைய ராஜ்யத்தை, ஆலயத்தை கட்டுவதற்கு இடத்தை கொடுத்ததனாலே அவர்களுக்கு சிறப்பான பங்கு கொடுக்கப்பட்டது. ஒருவருடைய பிரசங்கத்தில் 200 கோடி பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னு சொல்லுங்க. ஒரே ஒருத்தருடைய பிரசங்கத்தில் 200 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். யார் அந்த பிரபலமான பிரசங்கி? டாக்டர் பில்லி கிரஹாம், டிஎல் மூடி. டாக்டர் பில்லி கிரஹாமை பார்த்து இப்படியாக கேட்டார்கள், உங்களை அமெரிக்கா தேசத்திற்கு ஜனாதிபதிகளை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஜனாதிபதிகளின் போதகர் என்று சொல்கிறார்களே, நீங்க ஏன் அமெரிக்கா தேசத்திற்கு ஜனாதிபதியா மாறக்கூடாது என்று சொன்னபோது அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாராம், அதை விட பெரிய வேலையை நான் செய்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த பெரிய வேலையை இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எழுந்திருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் பாஸ்டருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த போது எத்தனை கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க? 200 கோடி பேர். காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரதீசுக்கு செல்லும் போது பாதாளத்திலே இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்பிக்கை இல்லாமல் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆவியும் ஆத்மாவும் உணர்வோடு தான் இருக்கும். சரீரம் தான் மண்ணுக்குள்ளார போடப்பட்டிருக்கு. நரகத்துக்கு போகிற மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் விழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பரதீசில் இருக்கிற லாசனுடைய ஆவி ஆத்மா விழித்து கொண்டுதான் இருக்கும். சரீரம்தான் மண்ணுக்குள்ளார கிடக்கு. ஆண்டவருடைய வருகையின் நாளிலே வானவருடைய சாயலை மரித்தவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாம். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரச்சனையோடு உள்ள மக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. நீங்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, பென்யமீன் கோத்திரத்தா 7 விதமான காரியங்களில் நிலைத்திருந்தார்கள். நாங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில், ஊழியத்தில், பிரமாணத்தில் நாங்களும் நிலைத்திருப்போம். எங்களுக்குள்ளே நீங்க வாசமா இருக்கணும். எங்க எல்லைகளுக்குள்ளே நீங்க வாசமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னையும்
பென்யமீன் கோத்திரத்தை போல மாற்றுங்க. என்னையும் பென்யமீன் கோத்திரத்தை போல மாற்றுங்க. உங்க ஆவி எங்க குடும்பத்துல வரணும். உங்க மகிமை எங்க குடும்பத்துல வரணும். உங்க பிரசனை எங்க குடும்பத்துல வரணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்க குடும்பத்துல வரணும். எங்களுடைய நோய்கள் எல்லாம் மாறணும். எங்களுடைய பிணிகள் எல்லாம் நீங்கணும். எங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும். எங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஏதாகிலும் ஒரு விதத்தில் உமக்கு நாங்கள் பிரயோஜனமாயிருப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை பென்யமீன் கோத்திரத்தாரை போல மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வீடும் ஜெப இல்லமாக மாறட்டும், தேவாலயமாக மாறட்டும். அவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. மகா உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆலயத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சரீரத்தை தொடுவீராக, வியாதிகளை தொடுவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, அற்புதம் செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி பாயட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமையோடு கூட அதிகாரத்தோடு கூட உம்முடைய நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தில், உம்முடைய வல்லமையில, உம்முடைய வார்த்தையில நாங்கள் இவர்களை கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். சமாதானம் இல்லாமல் வந்தவர்களுக்கு விடுதலை தாரும். பொருளாதார தேக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல செழிப்பை கொடும். பென்யமீனை போல மாற்றுவீராக. 200 கோடி மக்களிலே பிரதானமானவர்களாக பென்யமீன் கோத்திரத்தார் ஆண்டவருடைய வருகையிலே இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பார்கள். அதே போல அத்தனை ஊழியர்களும் அத்தனை விசுவாசிகளும் உம்முடைய ராஜ்யத்திலே வருவார்களாக. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Lord. கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்னென்ன ஊழியங்களை செய்கிறோம் என்பதை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஊழியம் 10ஓடு 11ஆக இருக்காது என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஊழியங்களினுடைய நோக்கம், தரிசனம், முகாந்திரம் என்னவென்றால், பல தொலைக்காட்சிகளின் வழியாக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு இந்த தொலைக்காட்சிகளின் மூலமாக, சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் சுவிசேஷத்தையும் அறிவிப்பது. அது மட்டுமல்ல, கிராமங்களில் ஆலயங்களை ஏற்படுத்துவது, கட்டுவது, சபைகள் இல்லாத இடத்திலே சபைகளை நாட்டுவது, மிஷனரிகளை அனுப்புவது, மிஷனரி ஊழியங்களை தாங்குவது, அத்துடன் ஊழியர்களை ஊக்குவிப்பதற்காக கருத்தரங்குகளை நடத்துவது, மறுரூப ஜெப முகாம்களை நடத்துவது நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, பாடல் ஊழியங்கள். இதுவரைக்கும் 7 வால்யங்களை வெளியிட்டிருக்கிறோம். புதிய புதிய பாடல்கள் தொடர்ந்து வெளிவரப்போகிறது. அந்த பாடல்கள் வழியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக யெகோவா நாமங்கள் போன்ற அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிற ஒன்று, நீங்கள் அறிந்திருக்கிற ஒன்று. எனவே ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாக, திருச்சபைகள் பலன் பெறுகிற வண்ணமாக, சத்தியத்தில் வளர்கிற வண்ணமாக நாம் நிறைய முயற்சிகளை, கூட்டங்களை நடத்துகிறோம். பாடல் ஊழியங்களை, புதிய பாடல்களை வெளியிடுவது மட்டுமல்ல, திருச்சபைகளை உற்சாகப்படுத்துவது, மாவட்டங்கள் தோறும், தலைநகரங்கள் தோறும், தாலுக்காக்கள் தோறும், திருச்சபைகள் தோறும் புதிய ஆராதனைகளை நடத்துவது. 72 மணி நேரம், 24 மணி நேரம், 12 மணி நேரம், 7 மணி நேரம் நல்ல இசைக்கலைஞர்களோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை நாம் செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, சமுதாய பணிகள் செய்வது நம்முடைய முக்கியமான தரிசனங்களில் அதுவும் ஒன்று. கடந்த நாட்களிலே பல மாநிலங்கள், மணிப்பூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வர தேவன் கிருபை பாராட்டினார். நீங்களும் அதில் பங்கு பெற, இந்த ஊழியங்களிலே பங்கு பெற, பங்காளர்களாக மாற, ஜெபிக்க, கொடுக்க, பிரத்யேகமாக ஆலயங்களை கட்ட
உங்கள் குடும்பத்தின் சார்பில், உங்கள் பெயர் சார்பில், உங்களுடைய நல்ல விசேஷங்கள் சார்பில் ஆலயங்களை கட்ட முன் வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதை பற்றினதான உங்களுக்கு தகவல் அறிய விரும்பினால் எங்களுடைய அலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, அலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம், தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவாராக. ஆராதிக்க வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புங்கள். பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் நமது தேவாதி தேவனை ஆராதிக்க, பரலோக பிரசன்னத்தை உணர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, இன்னும் சிறந்து விளங்க, மெய்யான சத்தியத்தை கண்டுகொள்ள, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆராதிப்போம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசாவியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9443017645, 9361240636. உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா, கடன் தொல்லையா, தோல்வி நிறைந்த வாழ்க்கையா, தீய வல்லமைகளின் போராட்டமா? இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசாவியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9443017645, 9361240636. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9443017645. எங்களுடைய வங்கி கணக்கு எண்: பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 62100100121137. IFSC கோட் CNRB 0016238. ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். போன் நம்பர் 9443017645.